மனம், மொழி, மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருகின்ற சகோதரியாருக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய திருவாசக சிவபுராணம் தொடர் வகுப்பிலே 2வது வகுப்பிலே நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். போன வகுப்பிலே நூல் அமைப்பு பற்றியும் நூல் ஆசிரியர் பற்றியும் இந்நூலுக்கு உரை செய்த பெரியவர்களையும் இந்நூலை மொழிபெயர்ப்பு செய்தவர்களையும் எல்லாம் நாம் சிந்தித்து சிவபுராணத்தை நாம் அன்றைக்கு துவங்கணும். சிவனது அனாதி முறைமையான பழமை என்ற செய்தியை சொல்லி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று நாம் அன்னைக்கு துவங்கணும். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று. இமைப்பொழுதும் என்று சொன்னால் கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை என்பது தொல்காப்பியம். கண்ணு மூடி முழிக்கிற நேரம் அந்த அளவு அது ஒரு மாத்திரை பொழுது, அந்த அளவு கூட சுவாமி நம்மை விட்டு விலகுவதில்லை. இது அவனுடைய பெரிய கருணை திறத்தை உணர்த்தியது. நாம சுவாமியை விட்டு விலகி இருக்கிறோம் என்று சொல்ல, சுவாமி நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறான் என்று தொழில் அவன்பால் வைத்தார். 9ஆம் திருமுறையில வேணாட்டடிகள் திருவிசைப்பால சொல்வார், நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய்வர். பெருமானே, ஒரு நாள் உன்னை ஒரு நிமிஷம் உன்னை நினைக்காம இருக்க நினைச்சா கூட நீ அப்படி இருக்க விடுறதில்லை எங்களை. அது பக்குவத்துல போய் இருந்தேன். அப்படி இருந்தும் ஆனா நீ இப்ப வரமாட்டேங்கிற எங்க முன்னாடி. கன்று பிரி கற்றா போல் கதர்வித்தீன். கன்றை பிரிந்த பசு எவ்வாறு வருந்துமோ அந்த அளவிற்கு நான் வருந்துகிறேன். அதுவும் வருந்துகிறேன், நான் வருந்துகிறேன்னு சொல்ல, என்னை வருந்துமாறு செய்தாய். இது கதறுவித்தீனர், நான் கதறுகிறேன்னு சொல்ல, நீ கதறுமாறு நீ செய்தாய். வரவு நில்லாய், வரமாட்டேங்கிற. நன்றிதுவோ திருத்தில்லை நடம் பயிரும் நம்பானே என்று சொல்றார். அப்ப செயலாம் அடியார்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னு சுவாமி செய்யறான். அதனால நான் அவனை நினைந்து உருகுவதும் வழிபடுவதும் கூட அவன் செய்கின்ற ஒரு பெரிய கருணை திறம் என்று இமைப்பொழுதும் என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காமல் சுவாமி இருக்கிறான் என்று சொல்லி அவன் இருக்கிறான் என்று அந்த செய்தியை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அங்கதான் போன வாரம் பேசிட்டு இருந்தோம். கோகலி என்பது திருப்பெருந்துறை என்று சில ஆசிரியர்கள் செய்கிறார்கள், திருவாவடுதுறை என்றும் உரையாசிரியர் சொல்லுகிறார்கள். என்னை கோகலி ஆண்ட என்று சொன்னதுனால குருநாதராய் ஆண்ட இடம் திருப்பெருந்துறை, அதனால திருப்பெருந்துறையைத்தான் குறிக்கும் என்றும் ஒரு சிலர். ஆனால் திருவாவடுதுறை தலபுராணத்திலே திருப்பெருந்துறையில இருந்து தில்லைக்கு வருகின்ற வழியிலே எப்போது பெருமானை பார்ப்போம் என்று ஏங்கி உருகி வருகின்ற பொழுது திருவாவடுதுறையிலே கனவிலே சுவாமி காட்சி கொடுத்தான் என்றும், அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னா குருந்த மரத்தடியில இருந்து தன்னை ஆட்கொண்ட அந்த காட்சி. அதனால அது கோகலி ஆண்டை என்பது இந்த இடத்துல திருவாவடுதுறை என்றும் உரை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தலத்திலே இருந்து திருவாவடுதுறை அல்ல திருப்பெருந்துறை, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, அதுதான் அன்னைக்கு சொன்னோம். ஏன்னா நம்ம அவசரத்துல படிக்கும் பொழுது குருமணி தன் தாழ் வாழ்க அப்படின்னு படிச்சு போவோம். குருமணி என்று சொன்னால் குறவருள் மேம்பட்டவன் பொருள். அருணை வடிவில் மரியாதை குருநாதர்கள்லயே உயர்ந்தவர் பெரியவர் யாரு அப்படின்னா சுவாமி. அதனால குறவர்னா குருநாதர்கள். குறவருள் மேம்பட்டவன் மணி என்னும் ஓம ஆகு பெயர் சிறப்பு நிலைக்கலனாக வந்ததுன்னு இலக்கணம் எழுதினார். மணி ஓம, அந்த மணி என்கின்ற குருமணி, இந்த மணி என்கின்ற ஓம ஆகு பெயர் சிறப்பே காதல் நலனே வலி. இதுதான் தொல்காப்பி சூத்திரம். ஓமாகு பெயர் 4ஆ வரும். அதுல இது சிறப்பு பற்றியது. அதனால இது சிறப்பா இது யாரை உணர்த்தியது என்று சொன்னால் பரமாச்சாரியானையே உணர்த்தியது என்று. குருமணி என்று சொன்னால் அது இறைவனையே உணர்த்தும். பரமாச்சாரியான் சுவாமியைத்தான் உணர்த்தும் என்று சொன்னால் அவன் தான் குருவாக வருகிறான். சிவஞானபோதத்துல படிக்கிறோம், தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த என்று சொல்ல. தம் முதல்னா முதல்வன் சுவாமி எப்படி வரான்னாரு, குருவாய் வருகிறார். பின்னாடி இவரும் சொல்றார்,
அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி நின்று அருளிய பெருமை அப்படின்னு. அப்ப அருபரத்து ஒருவன் சுவாமி எப்படி வாரான்னாரு? குருவாய் வருகிறான். அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி நின்று அருளிய பெருமைன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். கந்தர்கள் வென்பால முருகப்பெருமான் குருநாதராகவே வருவான். குமரூர் சமவி சொல்றார். கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோ திருப்பெயர் உண்டு. அப்போ சுவாமிதான் குருநாதராக வருகிறான் அப்படிங்கிறதுனால குருமணி என்று சொன்னால் உறவருள் மேம்பட்டவன் அப்படின்னா அது பரமாச்சாரியான் என்று சுவாமியதாய் உணர்த்திற்று. ஆனால் தண்டமணி நம்முடைய அருணை வடிவேல் மலையார் உரையில் அருமையா எழுதுவார். குருமணி என்பது இறைவன் ஒருவனுக்கே உண்மையாயும் ஏனையோருக்கு முகமனாயும் அமையும் அப்படின்ட்டார். ஒருவருக்கு சுவாமிக்கு மட்டும்தான் அந்த குருமணிங்கிறது, ஏனையோர் சொல்வதெல்லாம் ஒரு முகமனாய் ஒரு சிறப்பு, அவ்வளவுதானே ஒழிய குருமணி என்பது அது சுவாமியை குறிக்கும். அதனால கோகலி ஆண்ட, ஏன்னா கோகலின திருப்பெருந்துறைன்னு வச்சுக்கொண்டா கூட திருப்பெருந்துறையில அவன் வந்து ஆண்டான். இவரே பின்னாடி சொல்றார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உளம் புகுந்து. ஆனால் அவன் தானே வந்து நேரடியா வந்து அவன் வந்து ஆண்டான். ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்த பெருமான் பின்னாடி மாதரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதரவாய் ஞாலமே விண்ணே திறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டான். சுவாமி அங்க சொல்லும்போது வானே நிலனே பிறவே, அதுல சொல்லும்போது வானேனி நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே தானே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும். அப்படி அவனா நேரடியாக அவனே வந்து, இது திருப்பெருந்துறையில அப்படிதான் நடந்தது. வாதவூர் ஒரு பாடத்தை அருமையா சொல்ற. மதுரையில இருந்து இவர் கிளம்பி போறார். இவர் திருப்பெருந்துறைக்கு போக முன்னாடியே சுவாமி திருப்பெருந்துறைக்கு வந்து சேர்ந்தார். இவர் திருப்பெருந்துறைக்கு உள்ள போகும் பொழுது அவர் குருந்த மரத்தடிக்கே போயிட்டார். அப்புறம் தான் இவர் குருந்த மரத்தடிக்கு. அப்படின்னா வந்து சுவாமி வந்து அவனே வந்து குருநாதராய் வந்து ஆட்கொண்ட அந்த தன்மை. அதனால உறவருள் மேம்பட்டவன் குருமணி என்று சொல்லி கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, அவனுடைய திருவடிகள் வாழ்க என்பதான் போன வகுப்புல நம்ம முடிச்சோம். அதனுடைய தொடர்ந்து ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. சைவ ஆகமங்கள் 28, காமிக முதலாய் வாதுள தீராய் 28 ஆகமங்கள். வேதம் ஆகமம் இரண்டும் சுவாமி செய்ததுதான். வேதம் பொது நூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்லப்பட்டது. வேதம் பொதுவா எல்லா ஆன்மாக்களுக்கும் உரியது, ஆகமம் சத்திரிபாதற்கு உரியது. சத்திரிபாதர்கள் என்று சொன்னால் ஞானத்தை தலை கொண்டு முக்தி இன்பத்தை பெறுகின்ற நிலையிலே இருக்கக்கூடிய, அதை விரும்பி வாழக்கூடிய அந்த ஆன்மாக்கள், உயர்ந்த ஆன்மாக்கள். அதனால வேதம் பொது நூல் என்றும் ஆகமம் சிறப்பு நூல் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த ஆகமங்களின் வாயிலாக சுவாமி நமக்கு அவனை அடைகின்ற வழிகளை எல்லாம், அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய பூசை முறைகளை எல்லாம் காட்டி, அதனால அடியாறுகளை மகிழ்விக்கின்ற, அதனாலதான் அன்னிப்பான். அன்னிப்பான்னா ரொம்ப இனிப்பா இருப்பான். ஆகமங்களை எல்லாம் படிக்க, நீங்க திருமுறைகளே பாருங்களேன், நம்ம படிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு இன்பம். சுவாமியை நினைச்சு சுவாமியை வழிபடுறதே இன்பம்ங்கிறாரு ஞான சம்பந்தப்பட்ட. இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பமே. எது உலகத்திலே பெரிய செல்வம்? நாங்க ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்க, செவிச்செல்வம், மழலை செல்வம், பணமே அதான் செல்வம், அதுதான் பெரிய செல்வம். புரியலாம், பொருள் செல்வம். ஞானசம்பந்தர் சொன்னார், இந்த செல்வங்களை எல்லாம் தருகின்ற அந்த செல்வன் அவன் கடல் ஏத்துதல், அதுதான் பெரிய செல்வம். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அதுல சொல்லும் பொழுதுதான் இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பமே. அப்ப சுவாமி எப்படி இருக்கிறான்னாரு, ஆகமங்கள் மூலமாய்
அவனை அடையக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் சொல்ல சொல்ல நாம அதை படிக்கின்ற அடியார்கள் அப்படி ரொம்ப இனிப்பா இருக்கிறான் சுவாமி. ஏன்னா நீங்க அந்த இவரே பின்னாடி கோயில் முத்தத்திற்கு இருக்க சொல்றார், சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். சிரிப்பார் களிப்பார் மகிழ்ச்சியா இருப்பாங்க அடியார். தேனிப்பார், அதனால பெருமானை உள்ளத்துல நினைந்து நினைந்து பெருமானை நினைந்து பேசுறதுலயே பெரிய உருக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய். அதனால பெருமானை பற்றி பேசுவதே ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெருமானை பற்றி பேசுறதை கேட்கறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால அதெல்லாம் எது மூலமா தாரான்னாரு, நமக்கு திருமுறைகள் இருக்கு. இந்த திருமுறைகள்ல பல இடங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு அவனுடைய புகழையும் அவனுடைய கருணையும் அவனுடைய பராக்கிரமத்தை அவனுடைய அழியாத அந்த நிலையும் அடியார்கள் மீது அவனுக்கு இருக்கின்ற எல்லையற்ற அன்பும் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது எவ்வளவு ஒரு கருணையுடையவனாக இருக்கிறான். சிவஞான மாபாடியத்தில் சுவாமி எழுதுவார், அதிவிசித்திரமாகிய உலகத்தை படைத்து பேர்பட்ட ஒரு இந்த உலகம், அதை ஒருவன் படைத்தான்னா சுவாமி அதெல்லாம் படைத்தது எதை வைத்துன்னாரு, அவனுடைய முற்றுணர்வு ஆற்றலாலும் கருணையினாலும் சுதந்திரத்தினாலும். இதெல்லாம் இந்த குணங்கள் சுவாமிக்கே ஒடித்தான். அவ்வாறு செய்த பெருமை அவன் நமக்காக செய்தான். இதெல்லாம் யாருக்காக செய்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இதுல ஏதோ பேர் கிடைக்கும் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இறைவன் ஐந்தொழில் செய்வது யாருக்கு என்பது தன் பொருட்டோ பிறர் பொருட்டோ வீணோ என்று மாபாடியத்துல கேட்டுட்டு தன் பொருட்டு அவனுக்கு இதனால ஒண்ணும் பலன் இல்லை. இது வீணும் இல்லை. நாம செய்கின்ற காரியங்களே ஏதேனும் ஒரு காரணம் பற்றி தானே செய்கிறோம். அப்ப சுவாமி செய்த செயல் எப்படி வீணா இருக்கும்? அதுவும் இல்லை. யார் உயிர்களின் பொருட்டு கருணையினால் அவன் ஐந்தொழில் செய்கின்றான். அந்த நுட்பங்களை எல்லாம் ஆகமங்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். அதனால ஆகமங்கள் மூலமா சுவாமியை நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் ஆகம் தாழ்வாழ்வு. அப்படி இருக்கின்ற பெருமானுடைய தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. 3 வார்த்தை போட்டார். ஏகன் அநேகன் இறைவன். ஆகமம்ங்கிறதுக்கே சொல்லுக்கு தனபனீசர் விரிவா எழுதுறார். ஆ என்பது ஞானம், க என்பது மோட்சம், ம என்பது மலநாசம். ஆ என்பது ஞானம், க மோட்சம், ம மலநாசம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானத்தை நல்கி மல நாசம் செய்து அப்படின்னா ஆணவமலத்தை நீக்கி மலநாசம் செய்து மோட்சத்தை அளிப்பது இதுதான் ஆகமம் என்று சொல்லி தனபனீசர் உரையிலே காட்டுறார். அப்பேற்பட்ட ஆகமம் அதை நம்ம பயில அவர்களுக்கெல்லாம் ஆகம மூலமாக சுவாமி எப்படி நிற்கிறான் அன்னிப்பான். அடுத்தது சொல்லும் பொழுது ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கள். ஏகன் அப்படின்னா அவன் ஒருவன், ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதியினர். விஞ்ஞான போது சுவாமி ஒருத்தன் தான். ஏனைய எல்லாரும் எதுல வருவாங்கன்னாரு, பசுக்கள் வந்து 100 கோடி பிரம்மர்கள் ஒன்றினார், 6 கோடி நாராயணர் அஞ்ஞரே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்ப சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, பிரம்ம பதவி, திருமால் பதவி, இந்திர பதவி, இதெல்லாம் பதவிகள். பக்குவத்தால் உயர்ந்த ஆன்மாக்கள் சுவாமியை அந்த பதவியில வச்சு அழகுபடுத்தலாம். அப்பர் சுவாமி சொல்றாரு, இதுவரைக்கும் 100 கோடி பேர் பிரம்ம பதவியில இருந்துட்டு போயிட்டாங்கிறார். 100 கோடி பிரம்மர்கள் நம்பினார். சரி சார், அந்த காத்தல் தொழிலில் செய்யறாங்களே திருமால் பதவியினர், அதுல இதுவரைக்கும் 6 கோடி பேர் வந்தாச்சு. 6 கோடி நாராயணர் அஞ்ஞர். சரி சார், இந்த தேவலோகத்துக்கெல்லாம் தலைவர் இருக்கிற இந்திர பதவி, அதான் ரொம்ப சொக்காதி கோபத்துல அனுபவிக்கலாம். அந்த இந்திர பதவியில இதுக்கெல்லாம் கணக்கு வைக்க முடியாது பண்ணிட்டார். நிறைய ஏறு கங்கை மணல் எண்ணில் எந்திரம். கங்கை நீர் எவ்வளவு மணல் பகுதியில இருக்குன்னு மணல் பகுதி கணக்கு எடுக்க முடியுமா? அப்படி அது மாதிரி இந்திரர்கள்லாம் பல பேர், அதனால கணக்கு எடுக்க முடியாது. ஏறு கங்கை மணல் எண்ணில் எந்திரம், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்ப இந்த பிரம்ம பதவி, திருமால் பதவி, இந்திர பதவி, இதெல்லாம் பதவி யாரு கொடுக்கப்பட்டிருக்குன்னாரு, ஆன்மாக்களுக்கு. யாரு கொடுக்கிறான்னாரு, சுவாமி கொடுக்கிறார். பக்குவத்தால் உயர்ந்த ஆன்மாக்களுக்கு அந்த பதவியில சுவாமி கொஞ்ச நாள் வச்சிருந்து அவர்களுக்கு பக்குவம் வாறு செய்து அதுக்கப்புறம்
என்ன பண்றான், நேர என்னுடைய இதுக்கு அவருடைய திருவடிக்கு அழைத்து செல்கிறார். ஏன் ஒரு அன்பர் இங்க அறிவிப்புல, அதாவது எல்லாரும் மியூட்ல வச்சிருக்கிற மாதிரி வீடியோவையும் அவங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருடைய வீடியோ ஓபன் ஆகும் பொழுது பொதுவா என்ன ஆகும்னா, அந்த சிக்னல் இஷ்யூஸ் கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதனால எல்லா அன்பர்களுக்கும் ஒரு அண்மையான வேண்டுகோள், வீடியோவையும் நீங்க ஆஃப்ல வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சில பேருக்கு அது இடையூறா இருக்கு. ஏன்னா அந்த சிக்னல் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு தடுமாறும், ஏன்னா ஒரே இதுல பண்றதுனால. அதனால அன்பர்கள் உங்களுடைய ஆடியோவையும் சரி வீடியோவையும் சரி அதுல நீங்க ஆஃப்ல வைத்துக் கொண்டா நல்லது. அதனால ஏகன் அப்படின்னா இறைவன் ஒருவன் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, இவரே சொல்றார் மாணிக்கவாசகர். என்னாவா பிறரின்றி நீயே ஆனாய். அப்பர் சுவாமி, நீ ஒருத்தன் தான். அப்ப ஏனையவர்கள்லாம் பசுக்கள். அப்போ அவன் ஒருவன். அப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவனாய் இருக்கின்ற பெருமானே என்ன செய்யறான்னா, பல்வேறு ஆன்மாக்களை பல்வேறு நிலைகளிலே ஆட்கொள்வதற்கு அவன் பல்வேறு உருவங்களிலே ஒப்பொழுதெல்லாம் வருகின்றான். சிவன் ஒருவனே ஐந்தொழில் ஆற்றி பாதுகாத்தல் பொருட்டும் அன்பர்கள் வணங்கி உய்யும் பொருட்டும் தனது ஆற்றலால் அவன் என்ன சொல்றான், பல அருள்கோலம் கொள்ளுகின்றான். இரண்டாவது, நமக்கு இந்த உடம்பு வருகிறதுன்னு சொன்னால் இது வினை வயத்தால் வந்த உடம்பு, இது மாயையிலிருந்து வந்த உடம்பு. சுவாமிக்கு அப்படி இல்லை, அது அருள் திருமேனி. அது ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளும் பொழுது எப்படி வேணும்னு நினைக்கிறானோ அப்படி வைத்துக் கொள்வான். நிறுத்திடும் நினைந்தமேனி நென்மலன் அருளினாலே சிவபிரகாசன் எப்படி ஒரு உருவம் வேணுமோ அப்படி ஒரு உருவம் அவனால எடுத்துக்கொள்ள முடியும். நால்வரையும் நீங்க ஆட்கொள்ளும் பொழுதே பாருங்களேன். அம்மா அப்பாவுமா வந்தான் ஞானசம்பந்தருக்கு, சுந்தரருக்கு வரும் பொழுது கிள வேதியரா வாரான், ரொம்ப வயதானவரா இருந்தானாரா. மாணிக்கவாசகருக்கு வரும் பொழுது குருநாதராய், அப்ப ஒவ்வொரு கோலத்துல அப்படியெல்லாம் அவன் செய்யறான். அதனால சிவன் ஒருவனே ஐந்தொழில் ஆற்றும் நிலைக்கு தக்கன எல்லாருக்கும் பாதுகாத்தல் பொருட்டு ஐந்தொழில் செய்யும் பொழுதும் அன்பர்கள் வணங்கி உய்யும் பொருட்டும் அவன் பல்வேறு கோலங்களை எடுத்துக்கொள்ளினான். அதுதான் அநேகன். அப்ப ஒருவனே எப்படி இருக்கிறான், அநேகனாவும் இருக்கிறான். சிவஞான சித்தியார் ஒருவனே ராவணாதி பாகம் உற்றார் போல தருவனி உருவமெல்லாம் தன்மையும் திரியானாகும். ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல, நாடகத்துல நடிக்கும் பொழுது ஒருத்தனே ராவணனை நடிச்சான்னா 10 தலையில நடிப்பான், ஒரே ஆள் தான். ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல தருவன் இவ்வுருவமெல்லாம் தன்மையும் திரியானாகும். அவன் அதுல நிலையில மாறுறதில்லை. ஆனா நமக்காக என்ன பண்றான், அப்படி எல்லாம் வாரான். அதனால ஏகன் என்கின்ற இறைவன் ஒருவனே எப்படியெல்லாம் நம் மீது உள்ள கருணையினால் எப்படி வரான்னா அநேகனாய் அநேக கோலங்கள்ல வர. திருவுந்தியார்கிற சாத்திரம் காலத்தால 14 சாத்திரங்கள்ல உட்பட்ட சாத்திரம் தான். அதுல சொல்வார், ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்தி பெற நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற. ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று. நாதன்னா தலைவன், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க பார்த்தோம். அதனால ஏகன் ஆகி இப்படி நிற்போம் தான். ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனும் ஆனான் என்று சொல்லி அங்க சொல்லுவார். அதனால ஏகன் அநேகன் என்று. மூணாவது இறைவன் ஒரு வார்த்தையை சொன்னார். இறைவன் என்று சொன்னால் எல்லா பொருள்களிலும் இருப்பவன், தங்குபவன். இருத்தல், அதுல இருந்து அந்த சொல் இறைவன். இருத்தல் அப்படின்னா தங்குதல் அர்த்தம். எல்லா பொருள்களிலும் தங்குபவன். அப்ப சுவாமி என்ன பண்ணியிருக்கான், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் சுவாமி இருக்கு, அது உள்ளவன் இருக்கிறான். அவனுடைய ஆற்றல் மாணிக்கவாசகரே சொல்றார் பின்னாடி கோயில், ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிகிறார். அருமையா சொல்ற, ஒன்றும் நீ அல்லையினர். இந்த பொருள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருளை பார்த்தாலும் பெருமானி நீ அது இல்லை. ஆனா எந்த பொருளும் நீ இல்லாமல் இல்லை. அதான் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பாரே.
அப்படியான ஒரு நிலை. அதுதான் இறைவன். அப்போ ஏகன் ஒரே பொருள், அநேகனாய் பல்வேறு கோலங்களை கொண்டு. அவன் யாருன்னாரு? அவன் இறைவன். அவனுடைய அடி வாழ்க. இப்ப இந்த வாழ்க என்பது 6 வாழ்க சொல்லியிருக்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. முதலே சொன்ன 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்று அப்படி அமைச்சார். இது எல்லாமே சொல்லும் பொழுது எதை வணங்குதா பாருங்க? தாழ் வணக்கம், அவனுடைய திருவடிகளை வணங்குதல் சைவத்தில் ஒரு பெரிய சிறப்பு. நாம அடைய வேண்டிய இடம் எதுன்னு சொன்னால் அவனுடைய திருவடி. நமக்கெல்லாம் அருள் புரியுது எதுன்னு சொன்னால் அவனுடைய திருவடி. திருவடி என்பதே சக்தி. அதனால நாம வழிபடுறதெல்லாம் எங்க நம்ம போய் சரணடைகிறோம்னா பெருமானுடைய திருவடியில. கடவுள் உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய பல சமயங்கள்ல திருவடிதான் அடைய வேண்டிய இடம் என்று சொன்ன ஒரு பெரிய பெருமை சைவத்துக்கு. வைணவத்திலையும் உண்டு, அங்கேயும் திருவடி என்று. அதனால நம்ம அடைய வேண்டிய இடமே திருவடிதான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 12 திருமுறைகள்லயுமே திருவடி என்பது பல இடங்கள்ல சொல்லும். வழிபாடு செய்ய வேண்டியது அதுதான். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் இடக்கிய வேதியன் ஞான. உணகலல் கடல் என்று அவருடைய திருவடியை உணர்த்திருக்கு. கடல் என்பது அணிகலனா இருந்தாலும் கூட இது அணிந்திருக்கின்ற திருவடியை தான் அது ஆகுவேராய் உணர்த்துகிறது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி திருவடிகளைத்தான் வாழ்த்தி வணங்குவான். திருவள்ளூர் கூட கடவுள் வாழ்த்துல முதல்ல சொல்லும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எடுத்த நேரடியாக சிவபெருமான்னு சொல்லலைன்னாலும் அது சிவபெருமானதான் உணர்த்துதுங்கிறது ஒரே ஆசிரியர் ஒரே நமக்கு நல்ல தெரியுது. என் குணத்தான் தாளை வணங்கா தலைங்கிறார் அப்படின்னா சுவாமி தான். என் குணத்தான் தாளை வணங்கா அவனுடைய திருவடியை. வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்போ முதல் அதிகாரத்துல கடவுள் வாழ்த்து அவர் சொல்லி வழிபாடு செய்யறதே பாத்தீங்கன்னா எங்கன்னா எல்லாம் திருவடியைத்தான். அதனால இங்கேயும் முதல்ல சொல்லும் பொழுதெல்லாம் நாதன் தாழ்வாழ் நமச்சிவாழ் நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று சொல்லி ஏகன் ஒரு பொருளாய் பெருமான் அவன் ஒருவனே அநேக கோலங்களில் நம்மை எல்லாம் ஆட்கொள்வதற்காக வருகின்ற அவன் இறைவன் சொன்னால் எல்லா பொருள்களிலும் இருப்பவன் தங்குபவன் என்று பொருள். அடுத்தால என்ன சொல்றாரு? 5 வெல்க சொல்றார். வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தன் அடி வெல்க. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன். இந்த மனம் என்கின்ற ஓட்டம் இருக்குதே, இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது. இந்த மனம் ஓட்டம் என்ன பண்ணுச்சு? மனம் என்கின்ற கருவி பற்றுதலை செய்யும். மனம் என்பது ஒரு அந்தக்கரணம். சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் 4 அந்தக்கரணங்கள், உள்கருவிகள் என்று பெயர். நாம இந்த வினைகளை எல்லாம் அனுபவிக்கின்றதற்கு காரணமாய் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் இந்த 4 கண்டிப்பா. அதனால வினை புதுசா செய்யறதுக்கும் காரணமா இருக்கிறது இந்த பொருள். அதனால இந்த மனம் என்ன செய்யும்? பற்றும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா அப்படின்னு ஒரு பெரிய வேகம் ஓட்டம் எங்க இருக்குன்னா இந்த மனம் தான். இந்த மனம் பற்றுவதைத்தான் எது சரி தவறுன்னு புத்தி நிச்சயிக்குது. நிச்சய பொருளை அடைவதற்கு அகங்காரம் முயல்கிறது. அந்த நிச்சயித்த பொருளை சித்தம் சிந்திக்கிறது. இதெல்லாம் கருவிகரணங்கள்ல வருது, அந்த கரணங்கள்ல. அப்ப முதல்ல இந்த பற்றுவது எதுன்னா மனம். அதனால இந்த மனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் அங்க இங்கன்னு பொழுது என்னன்னா ஒரு நிலையிலே நிற்காமல். நீங்க வழிபாடு செய்யறதுப்பவே முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா 3 நிச்சயமா உறுப்புகள் வழிபாட்டுல இருக்கணும்னாங்க. உடலால வழிபாடு செய்யணும், காயத்தால. வாக்கினாலே வழிபாடு செய்யணும், அவருடைய திருமுறைகளை பாடணும், மந்திரங்களை சொல்லணும். அடுத்தால முக்கியமா என்ன சொன்னாலும் மனத்தினாலே வழிபாடு செய்யணும். உடலால வழிபாடு செஞ்செல்லாம் கோயிலுக்கு போனா சரி ஒரு நடந்து போயிட்டு வந்துடலாம்.
அங்க பேர் பஞ்சபுராணம் பாடணும், சரி கிட 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 பாடிடலாம். நம் மனம் ஒன்றி செய்யறதுங்கிறது தான். அதுவும் அவன் செஞ்சு வைத்தது எல்லாமே அவன் தான். உடலால் செய்யறதும் அவன் தான் செஞ்சு வைக்கணும், இல்லைன்னு சொல்லல. வாக்கினால் செய்யறதும் அவன் தான் செஞ்சு வைக்கணும். ஆனா அது கூட ஏதோ நம்ம கொஞ்சம் செஞ்சலாம் போல தோணுது. ஆனா மனம் என்பது ரொம்ப உயர்ந்த நிலையிலே அவன் தான் செஞ்சு. மனத்தினுடைய செயல்னாலதான் இந்த பணிவு இதெல்லாம் வர்றது. இறைவனை நினைத்து ஒரு குலைவு ஏற்படுனா அது மனம் ஒன்று இருந்தா தான் வர முடியும். அது அவன் தான் செஞ்சு வைக்கணும். வள்ளலார் அருமையா சொல்லுவார், பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். சுவாமிதான் செஞ்சு வைக்கணும். அதனால இந்த மனத்தினுடைய ஓட்டத்தை தொலைத்து, அதனால அதை நம்மை நிறுத்தி அந்த ஒரு நிலையில நிறுத்தக்கூடிய அந்த ஒரு வேகத்தை கொஞ்சம் கெடுத்து செய்யக்கூடியது யாருன்னாரு? வேந்தன் சுவாமி. 5 வெல்கவும் ரொம்ப அருமையா சொல்லுங்க. வேகம் கெடுத்தலும், பிறவி அறுத்தலும், புறத்தோரால் அணுக இயலாமையும், வணங்குபவர்களை வாழ வைத்தலும், வென்றோனுடைய கொற்றம் மாதலின் வெல்கை என வாழ்த்தியவாறுன்னு எழுதுவார் கணபதி. வெல்கை என்பது யாருடையதுன்னாரு? வென்றோனுடைய கொற்றம். ஏன்னா அது வெல்கைன்னா யாரு? வேந்தன். சுவாமி வேந்தன் அரசன். இங்க அரசன் யாருன்னா சுவாமி தான். மாய பிறப்பறுக்கும் மன்னன்பர். மன்னன்னா சுவாமிதான். அதனால வேந்தன் அப்படிங்கிறது இங்க யார சொல்லுதாருன்னா சுவாமியத்தான். அதனால வேகம் என்பது நம்ம எங்க இருக்குன்னா அறியாமையினால், ஆணவ மனத்தினாலே, மாயையிலே கட்டுண்டு ஒன்றினும் நிலைபெறாது ஓடிக்கொண்டே இருக்கின்ற மனவேகம். அதுதான் அந்த வேகம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம் அப்படின்னே கூட தெரியல. இந்த மனம் அமைதியா பெருமான்கிட்ட சிந்தனை செய்ய முடிகிற நிலைமைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய வெற்றி. ஆனா சில நேரங்கள்ல அதை ஒரு 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 பாட்டை நம்ம பாடன்னு நினைச்சா கூட, ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ண நினைச்சா கூட, மனம் அங்கேயும் பல விஷயங்கள் சிந்திச்சுட்டு தான் மனப்பாடம் பண்ண. நான் கூட அடிக்கடி நினைக்கிறது, இள வயசுல வேகமா பண்ண மனப்பாடம் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பண்ண முடியல. என்ன காரணம்? இந்த மனசு ஃபில்ட் அப் வித் ஆல்ரெடி லாட் ஆஃப் திங்ஸ். அதனால என்ன பண்ண வேண்டியது, இந்த வேகம் கெடுக்காம அங்க நிலை பெற முடியல. இதை யார் செய்வான்னாரு? சுவாமி செய்வான். வேகம் கெடுத்து ஆண்டனர். அப்ப அவருக்கு செய்தான்னு சொல்ற. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன். வேகம் கெடுத்து ஆள்கிற வேந்தன் சொல்ல. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன். வேந்தன்னா அரசன். ரமணீசர் அருமையா எழுதுவார், சேற்றில் விழுந்த மணியை நீரால் கழுவி எடுப்பார் போல மலச்சேற்றுள் அழுந்திய எண்ணெய் திருநோக்கால் எடுத்து அருள் நீரால் கழுவி பசுஞானத்தை பதிஞானமாக்கி அடிமையாக ஏற்றுக்கொண்ட அரசன். வேந்தன்கிற ஒரு சொல்லுக்கு எழுதுறாரு. சேற்றில் விழுந்த மணியை அப்படின்னா நாம நல்ல பொருள் தான். என்ன ஆயிடுச்சு இந்த ஆணவ மரத்தினால? அதனால இந்த 5 வேடர்களுக்குள்ள மாட்டிக்கொண்டு அதுல சிக்கி அதை விட்டு வெளியே வராம அதுவே சரி என்கிற நிலையில இருந்த போது சுவாமி என்ன பண்றான்? நீ இருக்க வேண்டிய இடம் அதுவும் இல்லை, நீ இருக்க வேண்டிய இடம் ஏன் கூடன்னு அந்த 5 வேடர்கள்ட்ட இருந்து நம்ம பிரிச்சு எடுத்து கொண்டு போய் இந்த ஆணவ மரத்துல இருந்து கழுகி, ஆணவ மரங்கள் அதுல இருந்து கழுகி நம்மளை எடுத்துக்கணும்னா அவன் கூட கொண்டு வச்சுக்கிறானா, நீ இருக்க வேண்டிய இடம் இதுன்னு. வித்யார்ல அருமையா சொல்றார், மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனை அறியாது மயங்கி நிற்ப, பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய 5 வேடரின் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மன்னும் அருள்குருவாகி வந்து மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். அதுதான் வேந்தன். அரசன்கிறது இங்க அதுதான் தனமணீசர் எழுதுகிறார். சேற்றில் விழுந்த மணியை நீரால் கழுவி எடுப்பார் போல மலச்சேற்றுள் அழுந்திய எண்ணெய் திருநோக்கால் எடுத்து அருள் நீரால் கழுவி இந்த பசுஞானத்தை பதிஞானமாக்கி அடிமையாக ஏற்று ஆட்கொண்ட அரசன். அதுதான் வேந்தன். அப்ப அதனால எப்படி சொல்றாருன்னா, வேகம் கெடுத்து ஆண்ட
வேந்தன் அடி வெல்க, அவனுடைய திருவடி வெல்க. பிறப்பு அறுக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க. பிறப்பு அறுக்கும், என பிறப்பு என்பதை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய துயர், ஒரு அவலம். அரும்பழி பாவம் அவலம் இலரே ஞானசம்பந்தர் கடைசியில கல்லூர் திருமணத்துல அரும்பொழில் காளியோடு ஞானசம்பந்தர் பெரும்பத நல்லூர் பெருமனத்தானை உரும்பொருளார் சொன்ன ஒன்றமிழ் வல்லார்க்கு அரும் பழிபாவம். அது இந்த உலகத்தில் பொழுது அடுத்தால என்ன அவலம் இலறையினர். அவலம்னா பிறவி, பிறவி துன்பம் அது நீங்கும் என்று ஞானசம்பந்தர் சொல்வார். அது மாதிரி அந்த பிறப்பு வந்து ஒரு ஆற்றினுடைய நீரோட்டம் மாதிரி வந்து கொண்டே இருக்கு. சொன்ன விஷயம் வேலை அலை போல் பிறந்து இறந்து. வேலைன்னா கடல், கடல் அலை மாதிரி பிறந்து வந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, அந்த 7 பிறப்புன்னு சொல்றாங்களே, 7 வகையான பிறப்பு. நீங்கள் ஊர்வனவா பிறக்கலாம், பரப்பனவா இருக்கலாம், நீர்வாழ்வனவா இருக்கலாம், தேவர்களா இருக்கலாம், மனிதர்களா, இப்படி 7 விதமான பிறப்பு. அவ்வளவுதான ஒழிய மொத்தம் 7 பிறப்பு இல்ல, அது எத்தனையோ லட்ச பிறப்புகள் இருக்கு. ஆனால அந்த பிறப்புல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது அது யார் செய்ய முடியும்னாரு, சுவாமிதான் செய்ய. இறைவனடி சேர்ந்தார்தான் பிறவி பெருங்கடல் நீந்தியவன், இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடலை நீந்தார். பிறவி பெருங்கடல் நீந்தியவன் தனியனேன் பெரும் பிறவி பௌவத்துனர். இவரே பின்னாடி திருச்சதர். பௌவம்னா கடல், பெரும் பிறவி பௌவம். நல்ல பௌவம், அந்த கடல் பிறவி கடல்ங்கிறது அப்படிப்பட்ட பெருசு. அதனால அதுல வந்து அது என்ன ஆகும்னாரு, வினை இருக்கிற வரைக்கும் அது உள்ள போய்கிட்டே இருக்கும். வினை நம்ம பிறவி தோறும் செஞ்சு கொண்டே இருக்கணும். அப்புறம் செஞ்ச வினை அனுபவிக்கிறதுக்காக பிறவி, அதை அனுபவிச்சு கழிக்கிற இடத்துல புதுசா வினை செய்யறோம், திரும்ப அதுக்காக பிறவி. இப்படி இந்த வினை வந்து நீக்கம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்து நாம எப்படி இருக்கிறோம்னா பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படியே ஆய்கொண்டு இருக்கிறோம். அந்த பிறப்பில் இருந்து நம்மை விடுபடுத்தி நிலையான ஆனந்தம் என்று சொல்லுகின்ற முக்தி இன்பம் அல்லது பேரின்பத்தை நல்கின்ற தன்மையும் கருணையும் யாருக்குன்னா சுவாமிக்கு. அதுதாங்க சொன்னாரு, பிறப்பு அறுக்கும் பிஞகன். பிஞகன் அப்படின்னு சொன்னா தலைக்கோலம் உடையவன் பொருள். விவாகரத்துல அப்படிதான் எழுதுற. தலைக்கோலம்னா என்ன, அவன் தலையில கங்கை வச்சிருக்கிறான், பிறைச்சந்திரன் வச்சிருக்கிறான், பாம்பு வச்சிருக்கிறான், ஊமத்தை வச்சிருக்கிறான், பன்னி வச்சிருக்கிறான், கொன்றை வச்சிருக்கிறான், என்னெல்லாம் இருக்கு பாருங்க அவனோட தலையில. அந்த தலையில எல்லாம் அதனுடைய சடாமுடி என்பது அவனுடைய ஒரு அழகு, அது சுவாமிக்கே உரித்தானது இந்த தலைக்கோலம். அதனால பிஞகன் என்று சொன்னால் தலைக்கோலம் உடையவன். அதான் சொல்றார், பிறப்பறுக்கும் பிஞகன் தலைக்கோலத்தை உடையவன். பெய்கடல்கள் அப்படின்னார். பெய்கடல்னா வீரக்கடல்கள் அர்த்தம். கடல் என்பது அவன் அணிந்திருக்கின்ற ஒரு ஆபரணம். ஆனா கடல் என்பது ஆகுபெயராய் அவனுடைய திருவடியை உணர்த்தும் எப்பவுமே. அதனால அந்த கடல் என்பது இனியும் சொன்னார், பிறப்பு அறுத்தலும் வீரக்கடல் சூடுதலும் வெற்றியும் வெற்றி சின்னமும் ஆம்னர். அவன் காலில் அந்த கடல் அணிந்ததே என்னவா, இந்த உயிர்களுக்குரிய பிறப்பை எல்லாம் நீக்கி உயிர்களை எல்லாம் உயிர் வரச் செய்வேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய காலில் கடல் அணிந்தான்னு போற்றி போவருடைய சாத்திரத்தில் சொல்றார். ஆனால் தனமணி உரையில் எழுதுவார், பிறப்பு அறுத்தல் என்பது வெற்றி, கடல் என்பது வெற்றி சின்னம். அதனால பிறப்பறுக்கும் பெய்கடல் என்பது பிறப்பு அறுத்தலும் வீரக்கடல் சூடுதலும் வெற்றியும் வெற்றி சின்னமும் ஆதலால் இது இந்த எல்லா அடியாரிடத்தும் இந்த வெற்றி நின்று நிலவுவதாக என்று அதைத்தான் பிறப்பறுக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க. அடுத்த வார்த்தை போட்டார், புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. பிறப்பு அறுக்கும் பிஞகன், யாருடைய பிறப்பை அறுக்கிறான், அவனை வழிபாடு செய்கின்ற பக்குவத்தால் உயர்ந்த ஆன்மாக்கள், அவர்களுடைய பிறப்பை நீக்கி அவர்களுக்கு பேரானந்தத்தை அளிக்கிறான். எல்லாருக்கும் தான் கொடுக்கிறான். யாருக்கு முதல்ல கொடுக்கிறான்னா, இந்த நிலையில லிஸ்ட்ல முன்னாடி வாரவங்க. யாரு முன்னாடி வாரவங்க, பக்குவத்தால் உயர்ந்தவர். அப்படி வராத ஏனையோர் அவங்களதான் புறத்தார்னர். புறத்தார்னா சுவாமியை இந்த வழிபாடு செய்வதில்
சுவாமியை அனுபவிப்பதுல இன்னும் அந்த நிலைக்கு வராதவர்கள், சிவபெருமானை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்களே, கடவுள் என்று ஒரு பொருள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களே இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் ஒரு சமயம் தான். எல்லாருக்கும் ஒரு சமயம்னு கொண்டு வச்சார். கடவுள் இல்லைன்னு சொல்றவர்கள் ஒரு சமயம், கடவுள் உண்டு ஆனா அது இவர் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு சமயம். இப்படி பல சமயங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் என்ன சொன்னாரு, புறத்தார்க்கு அப்படின்னா இறைவனை வழிபடாத அவர்களுக்கு, சிவபெருமானை கடவுள் என்று துணிந்து வழிபடாத அந்த வாய்ப்பு பெறாத அவர்களுக்கு சேயோன் அப்படின்னாரு. சேயோன்னா ரொம்ப தள்ளி இருப்பான்னு சார். அவன் சொல்லும் பொழுது அவன் ரொம்ப கருணையே வடிவானவன்னு சொன்னமே, அப்ப அப்படி வழிபடாதவர்களை விட்டு அவன் தள்ளி இருப்பான் அப்படின்னு சொன்னா, அப்ப அவனுடைய கருணை திறம் என்பது ஒரு கேள்விக்குறியாகுது, அவன் பாரபட்சமற்றவன் என்பது ஒரு கேள்விக்குறியாகுமே அப்படின்னா அருமையா சொன்ன. புறத்தார்க்கு செய்யும்னா, புறத்தா எல்லார் கூட தான் இருக்கிறான், அவனை அவர்கள் அறிவதில்லை. சூரியன் காலையில 6 மணிக்கு உதிக்குது, 5 மணிக்கு 5:30க்கு எந்திரிச்சவங்க எல்லாம் சூரியனை பார்த்தாங்க, 8 மணி வரை தூங்குறவங்க சூரியன் வரலையேன்னு சொன்னா அவங்க என்ன அர்த்தம், அவங்க அதை அனுபவிக்கவில்லைன்னு அர்த்தம். அப்ப சூரியன் காலையில வருகின்ற அழகும் அந்த பிரகாசமும் அந்த ஒளியும் அந்த சூழலையும் அவர்கள் நாங்கள் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவர்கள் அதுக்கு தகுதியாகவில்லை, தயாராகவில்லை. காலை 5 மணிக்கு எந்திரிச்சவங்க அதையெல்லாம் அனுபவிக்கிறார்கள், காலை 8:30 மணிக்கு எந்திரிச்சவங்க அதை இழந்து விட்டார்கள். இந்த இடத்துல புறத்தாங்க, அதுக்காக சூரியன் இல்லாமல் இல்லை, அவன் எல்லாத்துக்கும் அதுதான் சுவாமி. அப்ப புறத்தார்க்கு சேயோன்னா சுவாமி தள்ளி போல பாரபட்சம் உடையவனா இல்ல, அவனை அடைந்தவர்கள் அனுபவிப்பார். அப்புறம் சொன்ன அருமையா சொன்ன நமசியா பெரியத்தில், தலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன்னர். தலம்னா பாரபட்சம், வஞ்சனை, சுவாமிகள் கிடையாது. தலமிலன் சங்கரன் எடுத்துன்னு சொல்ற, தலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன். ஐயோ, பெரிய ஆலமரம் நல்ல நிழல் கொடுக்குது, அது பாரபட்சம் இல்லாம தான் கொடுக்குது. ஆனா அந்த நிழலை அனுபவிக்கணும்னா நாம தான் நிழலுக்கு போகணுமே ஒழிய, அதுக்கு 100 அடி தள்ளி வெயில நின்றுகிட்டு அது பாரபட்ச மரம் எனக்கு நிழல் தரவில்லை என்று சொன்னால் அது என்ன அர்த்தம், நாம அதை அனுபவிக்கல, நாம அதிலிருந்து செய்யாய் நிற்கிறோம். அந்த 80க்கு போனா அது இது இந்துக்காரங்களுக்கு மட்டும்தான் நான் நிழல் தருவேன், ஆண்களுக்கு மட்டும்தான் நிழல் தருவேன், இப்படி எல்லாம் அது சொல்லல. பாரபட்சம் எல்லாரும் சுவாமி அது மாதிரி. வெளி தூரமா இருக்குமாருக்கு செய்யோன் நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் தலமிலன் பெயர் சங்கரன் திருவள்ளுவர் சாத்திரம். அப்புறம் சுவாமிகள் வாக்கு பின்னாடி போட்டார். நலமிலன் நன்னார்க்கு, அவனை அணுகாதவர்களுக்கு அவனிடமிருந்து பலன் இல்லை. நன்னினர்க்கு நல்லன், அவனை அடைந்தவர்களுக்கு அவன் ரொம்ப நன்மையெல்லாம் கொடுத்தான், ஆனால் அவன் பாரபட்சம் கிடையாது. தலமிலன் பேர் சங்கரன் என்று சொல்ற. அதனால அப்படி பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள். பூங்கடல்கள்னா பூ போன்ற மெல்லிய கடல்கள். சுவாமியினுடைய கடல்கள் நம்ம பொதுவா இந்த குழந்தைகள்லாம் பிறந்த புதுசுல நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பேரம்பேத்திகள் இதெல்லாம் பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த அந்த கால் இதெல்லாம் ரொம்ப பிஞ்சா அப்படி இருக்கும், பூ போல மலர் போல அப்படி. சுவாமியுடைய கடல்கள் எப்படி இருக்கும், பூங்கடல்கள்னா பூ போலும் மெல்லிய கடல்கள் அர்த்தம். பொலிவு பெற்ற கடல்கள் எனினும் பொலிவு பெற்ற அழகான கடல்கள் என்பதும் பூங்கடல்கள். கடல்கள் என்பது பாத்தீங்கன்னா ஆகுபெயராய் திருவடியை உணர்த்திற்று. கடல் என்பது அணிகலன். கடல் கடல்னு சொன்னதெல்லாம் ஆகுபெயராய் யாரை உணர்த்தின, இந்த ஊர் நல்ல ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகுபெயராய் எங்குள்ள மக்களை உணர்த்தியது இலக்கணம். இந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர் சார் அப்படின்னா என்ன அர்த்தம், ஊருக்கு ஒண்ணு இல்ல, அந்த மக்கள் அந்த நல்ல மக்கள், அதுதான் ஊர் நல்ல ஊர்னு சொல்றோம். அது மாதிரி இந்த இடத்துல கடல் கடல்னு அவர் சொல்றதெல்லாம் அது அவன் அணிந்திருக்கின்றது. ஆனா அந்த கடல் என்பது சொல்லும் பொழுதெல்லாம் அது திருவடியை உணர்த்தும். அதனால அங்க சொன்னார், புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் என்ன, கைகூப்பி வணங்கும் அன்பர்கள், அதான் கரம் குவிதல். கரங்கூப்பி வழிபாடு செய்கின்ற அன்பர்கள் அவர்களுடைய உள்ளமெல்லாம் மகிழுமாறு அவன் அவருடைய உள்ளத்திலே விற்றிருக்கின்றான். கரம் குவிவார்
உள் மகிழும். இறைவனை வழிபாடு செய்பவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். இது ஒரு பெரிய செய்தி. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் எனக்குன்னு நிறைய பிரச்சனை சார், எனக்குன்னு ரொம்ப டென்ஷன் சார், அது என்னமோ அப்படி நான் தான் ரொம்ப சங்கடப்படுறேன் சார் சொல்லலாம். பெருமானை இவரே சொல்ற மாதிரி சிக்கன பிடித்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இணை வயத்தால் தான் இந்த உலகத்துக்கு வந்தோம். முதல்ல வந்த யதார்த்தத்தை புரிந்து வரும். பிறவியில வினை செஞ்சிருக்கிறோம், அதை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல மானுடர்களா மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடி பேர் உலாவி கொண்டிருக்கிறோம். இது போக விலங்குகள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, பறவை, பாம்பு, பல்லி, இதெல்லாம் வேற என்ன கணக்கெடுத்தா அது நிறைய போகும். இந்த 500 கோடி மானுடர்களுமே பாத்தீங்கன்னா வந்தது காரணம் என்னன்னா வினை. இதை முதல்ல புரிந்து கொள்வோமே. நாம வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வந்த இடத்துல சார் இந்த கடன் தொல்லை அதிகமா, கடன் தொல்லை ரொம்ப பிரச்சனை இருக்கு எனக்குன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு, நீங்க தானே சார் வாங்கணும், நம்ம தானே சார் வாங்கணும், கடனை கொடுத்தானே ஆகணும். இப்போ நுகர்ந்தாலன்றி தொலையாததனால் வல்வினை அப்படின்னு எழுதினார் உரையில. வினை என்பது அனுபவிக்கும், அது நம்ம விட்டு போகாது. நுகர்ந்தால் அன்றி தொலையாததால் அது வல்வினையினர். பின்னாடி இவரே சொல்ல வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய அந்த எழும்புல எழுதுற. அப்ப அந்த வினையினாலதான் நம்ம இங்க வந்தோம். அப்ப அதை அனுபவிக்க வேண்டிய இடத்துல ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கணும்னு லோன் போட்டாச்சு. போட்டு லோனு பெரிய கஷ்டமா இருக்கு, மாசம் தூரம் இஎம்ஐ கிட்டாதான் எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குன்னு இருந்தா நம்ம தானே வீடு வாங்கணும், நம்ம தானே கடனை வாங்கணும். முதல்ல அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்க. சரி ரைட் வந்தாச்சு, இப்ப இதை கழிக்கிறேன், என்ன செய்யணும் சாமி பெருமானே. அந்த வழிபாடு செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, வழிபாடு செய்கின்றவர்களை மகிழ்ச்சியா வைக்கிறது அவனுடைய கடமையாவும் செய்யறான். சொல்ற மழுவாள் வளனேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயினர் தீர்த்தல் உணதொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்கு ஆளாயினி அல்லே நனலாமே. முதல் பதிகத்தை சொல்ற மழு வாழ் வளனேந்தி மறைவோதி மங்கை பங்கா, அம்மா ஒரு பாகமா கொண்டவன் மங்கை பங்கா, தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலேனர். பெருமானே இட் இஸ் யுவர் டியூட்டி. இப்படி சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இந்த சைவ சமயத்துக்கு தான் உண்டு. அவருக்கு பயப்படுதல்ங்கிறான் சில சமயங்கள். நம்ம அப்படி சொல்லல. என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, நான் செய்ய வேண்டியதுன்னாரு, உனக்கு அடிமையா இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். இல்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னா சிக்கல். அப்படி சொல்லக்கூடாது, அது ஆணவம். பெருமானுக்கு அடிமையா வேண்டத்தக்கது அறிவோய் நீ, அவ்வளவுதான். வேண்டம் முழுதும் தருவோம். வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன். அப்படி சரணடைஞ்சு இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் பாத்துக்கிறான் எல்லாத்தையும். பிரசமையில் சொல்றாரே, தன் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல்னர். என்னை தாங்கிக் கொள்வென்பது உன்னுடைய பொறுப்பு. தன்கடன் அடியேனையும் தாங்குதல் நமக்கு பொறுப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அவனுக்கு பொறுப்பு சொல்ல, நம்ம மட்டும் என்னன்னா நமக்கு என்ன பொறுப்புனாரு, என் கடன் பணி செய்து நிற்பதே இல்ல இல்ல, என் கடன் பணி செய்து இருப்பதே இல்ல இல்ல, என் கடன் பணி செய்து கிடப்பதே. சுவாமிக்கு அடிமையாகவும் சுவாமியினுடைய அடியவர்களுக்கும் தொண்டு என்கின்ற அடிமைத்தரத்திலேயே பணி செய்து கொண்டிருந்தா சுவாமி பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையும். அப்புறம் சுவாமியோட முதல் பதியத்திலே சொல்ல கூட்டாயினவாரிலே சொல்ல, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். வினையினால இந்த பிறவி வந்தோம், இந்த வினை நீங்கினா பிறவி நீங்கும். இப்ப வினை நீங்கிறதுக்கு என்ன செய்யறாரு, அவனை போய் சார்ந்து நிற்கணும். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது அன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதாங்கிற பெருமானுடைய கடமை எதுங்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மாதிரி. அதனால நம்ம செய்யறதுல என்னன்னாரு, அவனை சார்ந்து நின்று அந்த வழிபாடை செய்யும். அவ்வாறு வழிபாடு செய்கிறவர்கள் எல்லாம் சுவாமி என்ன பண்றாரு, கொழுமையர் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி. ஆமா சொன்ன ஒரே அர்த்தம், தொழுபவர்க்கு அருள்வோய். அவ்வளவுதான். அவங்களுடைய வினையெல்லாம் சுவாமி பார்த்துக்கிறான். நீங்க ஏன் கொல்லப்படுறீங்க, நீங்க போய் முருகான்னு வழிபாடு செய்யும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும்,
முருகா என்று ஓதுவார் முன். அவ்வளவுதானே சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால தொழுபவருக்கு அருள்வோய் போற்றி, சுந்தரா போற்றி, என்னை முழுதும் ஆள்பவனை போற்றி, மோன நாயகனே போற்றி போற்றின்னு போற்றி விண்ணப்பத்தை சொல்றாரு. அதனால செய்ய வேண்டியதெல்லாம் வழிபாடு. நான் முன்னாடி ஞான சம்பந்தர் ஒரே வார்த்தையில முன்னமே சொல்லிருந்தார். அவர் பசுபதீச்சரன் தேவார் அருமையா சொல்றார். குற்றம் அறுத்தார், குணத்தின் உள்ளார், கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். சுவாமியை வழிபாடு செய்யறவங்க கும்பிட்டா போருமா, சுவாமி அன்பு காட்டுறான். குற்றம் மறுத்தார், என்ன குற்றம்? ஆணவ மலம்ங்கிற குற்றம், அதை நீக்கிறான். குற்றம் அறுத்தார், குணத்தின் உள்ளார், கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். ஒற்றை விடையினர் கண்ணார் உரைவதியாகும் செருவள் மாடம். சுற்றிய வாசலின் மாதர் விழா சொற்கவி பாட நிதானம் நல்க பத்திய கையினர் வாழும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே. ஆவூர் திரு ஆவூர் பசுபதீச்சரம் தேவாரம் ஞானம். அதனால வழிபாடு செய்யறவர்கள் ஒரே வார்த்தையில் சொல்றார், கரம் குவிவார் உள் மகிழும் கோண்கலல்கள். அருமையான சொல். அதை கூட பாருங்க, கரம் குவிப்பார்னு சொல்லல, கரம் குவிவார்னார். அப்படின்னு என்ன? தன்னிச்சையா நிகழணும். வழிபாடுங்கிறது எப்படி நடக்கணும்னார். கரம் குவிப்பார்னு கூட சொல்ல, கரம் குவிவார். வழிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம். சொன்ன இடம் வேற ரொம்ப உருக்கம். திருவொற்றியூர்ல இருந்து கிளம்பி கண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு ஸ்லிப்பாய் கீழே விழுந்தா கூட எனக்கு வேற எதுவும் வராத, உன்னுடைய பெயர் நாமம் தானே அப்படின்னா எந்த அளவுக்கு உள்ள உணர்வு பூர்வமா அவனுடைய நாமம் இருந்திருக்கும், அதுதானே வரும். அப்படி இருக்கிறான். இப்போ எனக்கு கண்ணு தெரியலப்பா, கண்ணுக்கு ஏதாவது ஒரு மருந்து, ஒழுக்க மருந்து அப்படின்னா ஒரு ஐ டிராப்ஸ் மாதிரி, சொட்டு மருந்து மாதிரி ஏதாவது கொடுக்க கூடாதான்னு இப்படி கெஞ்சுற உருக்கம். அழுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பாலது ஒன்றானால் தொழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்பனாயிலும் திருவடி பிழைய. வழிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் என்னும் ஊருரை வந்தார். என்ன உருக்கம்! அப்ப அங்க சொல்றாரு, வழிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. இதெல்லாம் தான் தன்னிச்சையா நடக்கிறது. நான் உன்னை மறந்தா கூட என்னுடைய நாக்கு என்ன சொல்லும்? நமச்சிவாயத்தை தான் சொல்லும். நமச்சிவாய பெரியத்தை. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. ஞானசம்பந்தர் பித்தொடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறச்சாது. பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரும்னா, பித்தோடு மயங்கின்னா பைத்தியம் பிடிச்சுன்னு. இப்ப நம்முடைய வகுப்புல வேற நிறைய வைத்தியர்கள்லாம் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. பித்தோடு மயங்கி ஒன்னும் பைத்தியம், பைத்தியத்தினுடைய குணம் நம்ம தெரிஞ்ச அளவுல என்ன இருக்கும், அது என்னமோ வளரும், என்னத்தையும் ஒண்ணு பேசும். அது பேசுறது அதுக்கே தெரியாது. அதான் நம்ம கண்டது பைத்தியத்துல. அந்த பைத்தியத்துல அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட என்ன ஆகும்னாரு, என்னுடைய நாக்கு உன்னை தவிர வேற உன்னையும் பேசாதுன்னாரு. அப்ப எவ்வளவு ஒரு பக்குவம்! பித்தொடு மயங்கி ஒரு பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்த பயின்றவனே. இதுவோ எமை ஆளுமாறி ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையார். என்ன ஒரு உரைப்பு! இதெல்லாம் எப்படி? அதுதான் இங்க சொன்னாரு, கரன் குவிவார். அந்த ஒரு வார்த்தையில அவ்வளவு வச்சார். குவிப்பார்னு சொல்லாம குவிவார். தானா தன்னிச்சையா நடக்கிறது வழிபாட்டுல. அப்படி சுவாமியை பார்த்த உடனே, சுவாமியை நினைச்ச உடனே, அதனாலதானே சுவாமியினுடைய நாமத்தை கேட்ட உடனேயே கண்ல இருந்து பொலபலன் கண்ணீர் வருதுன்னாருன்னா அது எப்படி வரும்? தன்னிச்சையா தானே வரும். அந்த அளவு உருக்கத்தானே வரும். மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விப்பி விப்பி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோரு பாவன். இதுதான் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க பாடுது செய்திய. மேலே திருவம்பாவையெல்லாம் படிக்கும்போது எப்படி ஒரு நினைப்பு வரணும் நமக்கு? உண்மையா அப்படித்தானே. சொன்னதெல்லாம் காலையில குளத்துல போய் குளிக்க போலான்னு ஒண்ணு எழுப்பிட்டு போறதெல்லாம் யாருன்னா கன்னி பெண்கள், குழந்தைங்க. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸா இருக்கும். இன்னைக்கு வகுப்புல சொல்லணும்னா 13 14 வயசு பிள்ளைங்க, அதுகள் பாடுது.
போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாக ஆழ்னர். போதுன்னா பூன்னு அர்த்தம், அமளின்னா படுக்கைன்னு. போதார் அமளின்னா பூ போன்ற படுக்கையினர், நல்ல ஜிம்மு ஜிம்முன்னு படுத்துருக்கு அப்படி தூங்கு. ஆனா அது பெருமானுடைய நாமம் கோயில்ல அந்த ஸ்பீக்கரை போட்டு அந்த காலத்துல குழாய் கட்டி காலையில போடுவாங்க, ஆதியும் மந்தமும் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனாலும் அதை கேட்ட மாத்திரத்துல என்னாச்சா, அந்த படுக்கையில இருந்து உருண்டுக்களை விழுந்து தன்மணி சார் அருமையா எழுதுறார். இவ்வளவு நல்ல சுகமா அருமையா ஒரு மெத்த போட்டு அது மேல அனைமா அவங்க அம்மாவுடைய பழைய காட்டன் சேலை ஒண்ணு குறிச்சு அப்படி எல்லாம் நல்ல புத்து புத்துன்னு தூங்கின குழந்தை இப்படி என போதாரமளிங்கிறார். அப்படி இருந்த குழந்தை கீழே விழுந்த உடனே தரை அந்த அதுவாது முதுகில உறுத்தி இருக்கணுமே, அது கூட தெரியலையா சுவாமி நாமத்தை. அப்படி உயர்ந்த பக்குவத்தில் போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னை. அப்படின்னா அதானே அந்த குழந்தைகள்லாம் எப்படி இருக்குன்னார். மாதேவன் வாறுகளல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே என்ன. ரோட்ல போட்டது கேட்ட உடனேயே கண்ணில் பொறுப்புடன் கண்ணீர் எங்க இருக்கோம் என்ன செய்யறோம்னு தெரியலன்னு ஆச்சுன்னா அதுதான் அந்த பக்தி நிலை உருக்கம். மாணிக்கவாசகர் காட்டுறாரு. அதான் ஒரே வார்த்தை கரம் குவிப்பார்னு சொல்லுவாங்க. கரம் குவிவார் உள் மகிழும் கோன் அப்படின்னார். அவ்வாறு வழிபாடு செய்வர்கள் எல்லாம் உள்ளே மகிழுமாறு சுவாமி செய்கிறான். உள்மகிழும் கோன். அது தர்மடேசி இன்னொன்னு எழுதுவார். கரங்குவிவார் உள்ளத்தை இருப்பிடமாக கொண்டு மகிழும் கோன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு கரங்குவிவார் உள்மகிழும் அப்படின்னா வழிபாடு செய்பவர்கள் மகிழுமாறு சுவாமி செய்கிறான் ஒண்ணு. இன்னொன்னு வழிபாடு செய்பவர்களுடைய மனத்திலே அவன் மகிழ்ந்து போய் இருக்கிறான். ஏன்னா அவன் எங்க போய் இருக்கிறான், தானே எனது உள்ளம் புகுந்துன்னா யாருக்கு செய்யறான்? பூஜையை சிறப்பா செய்தவருக்கு செய்யறான். பிடித்த பத்துல சொல்லுவார். வாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுவார் அடியேன கருளி பூசனை புகந்தென் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே. தன்னுடைய சிந்தையில உள்ள புகுந்து அவருடைய திருவடிகளை அவன் காட்டு மகிழ்வித்தான்னா என்ன அர்த்தம்? பூஜை. நிராகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள பெரியவரான். அதனாலதான் மாணிக்கவாசகர் செய்த பூஜையத்தான் அவன் குறிப்பாச்சு. திருவிழாப்பாணத்துல மாணிக்கவாசகருக்கு துதி சொல்லும் பொழுதே மாணிக்கவாசகருடைய எவ்வளவு சிறப்புகளை சொல்லியிருக்கலாம். எதை சொன்னார் பாருங்க பரஞ்சோதி முனிவர். அவர் செய்த பூஜையத்தான். எழுதரு மறைகள் தேராய் இறைவரை எல்லில் கங்குள் பொழுது அரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து உழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். மாணிக்கவாசகர் துதி சொல்லும் பொழுதே என்ன சொல்றாருன்னா பொழுது அருகாலத்தென்றும். பொழுது அருகாலம் அப்படின்னா அருகாலம்னா 6 காலம்னு அர்த்தம். சிவபூஜை எடுத்தவங்க எல்லாம் தெரியும் 6 காலம் பூஜை செய்யணும். அதனால 6 காலம்னு பொருள். ஆனா சன்னிதானங்கள் என்ன சொல்றாங்கன்னா அருகாலம்னா என்ன பொருள்? பொழுது அற்ற காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சதா காலம்னு பொருள். சும்மாசனம் படம் சொன்னா அப்படிதான் சொன்னாங்க. பொழுது அற்ற அப்படின்னா அரு என்று சொன்னால் அற்றன்னு பொருள். அப்படின்னா இந்த நேரம் தான் இல்லையா, எந்த நேரம் பூஜை. ஏன்னா அது அடுத்த வார்த்தை அதான் சொல்லுது. பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற. எப்ப களை போட்டு சோத்தரல மேலேதான் இருக்கு. துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்தன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். மாணிக்கவாசகருடைய அடியவர்களுக்கு நம்ம அடிமைன்னு சொல்றாங்க மாணிக்கவாசகர் துதி. அழுது அடி அடைந்த அன்பன். அப்ப அதெல்லாம் எப்படி இருக்கணும்? பக்குவத்தினால் உயர்வு. அதான் கரங்குவிவார் அப்படின்னா கரங்குவிவார் உள்மகிழும்னா கரங்குவிவாரை அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியாக சுவாமி வைத்திருப்பான் ஒரு பொருள். இன்னும் மேல கரங்குவிவாரை அவருடைய உள்ளத்திலே சுவாமி மகிழ்ந்து எழுந்தருளுவான். அதனால கரங்குவிவார் உள் மகிழும் கோன் சுவாமி கடல் வெல்க திறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. திறங்குவிவார் ஓங்குவிக்கும் அப்படின்னா திறமேல் கைகூப்பி அப்படி ஒரு பொருள். கரங்குவிவார்னா பொதுவா இங்கதான் நமஸ்கார முத்திரை. சிரங்குவிவார் அப்படின்னா இந்த சிரத்திற்கு மேல குவிதல் அப்படி, அது ஒரு வழிபாடு. இன்னொன்னு
திறமே குவிவார். தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. அப்புறம் சொன்ன தலையை வந்து வணங்குறது. தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படிதான் வந்து சொல்றாரு. அதனால திறங்குவிவார் அவர்களை எப்படி வைக்காருனாரு? ஓங்குவிக்கும். ஓங்குவிக்கும்னா என்ன அர்த்தம்? பல பேர் இருக்கின்ற இடத்திலே உயர்ந்த இடத்திலே சுவாமி வைப்பார். அப்படின்னா ஞானியர் போல கொண்டு வைப்பார். ஞானியர்கள் தான் அப்படி அவருடைய உணர்வுகளே ரொம்ப ஓங்கிய உணர்வுகளாக இருக்கும். ஓங்கு உணர்வின் உள்ளத்துள், ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பொடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல்லினார் திருவள்ளுவர். ஞானியர்கள் எப்படி இருப்பார்கள்? ஓங்கு உணர்வின் உயர்ந்த உணர்வு, சுவாமியை பற்றி உணர்விலேயே இருப்பார். அதனால அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வைப்பானா யார? சிறங்குவிவாரை. ஓங்குவிக்கும் அப்படின்னா அவர்களை உயர்த்தி. கரங்குவிவார் என்பது தம்மளவிலும், சிறங்குவிவார் என்று சிறமேல் குவிதலும். அதனால கரங்குவிவாரை உள் மகிழ்தலுமாக செய்து சிறங்குவிவாரை இன்னும் மேலாக எல்லோருக்கும் மேலாக கொண்டு வைப்பான்னு அருணை வடிவேல் மதியார் உரையாடுகிறார். கரங்குவிவாரை உள் மகிழ்தல் செய்து சிறங்குவிவாரை ஓங்குவிப்பான், எல்லோரிடத்தில் இருந்து உயர்த்தி உயர்ந்த நிலையிலே வைப்பான் என்று சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன். சீரோன் அப்படின்னா சீர்னா வந்து புகழ் அர்த்தம். ஒரு பொருள் பின்னாடி இன்னொரு சீரார் பெருந்துரைன்னு வர, அங்க வந்து அழகுன்னு பொருள், இந்த இடத்துல சீர்னும் புகழ். புகழுக்கே உரித்தானவன். எல்லா புகழும் சாமிக்கு தான். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. அப்புறம் சொன்ன இந்த உலகத்துல புகழ்றதுக்குன்னு ஒரு பொருள் உண்டுன்னா, நம்ம மேலதிகாரியை புகழ்றோம், கணவனும் மனைவியை புகழ்றோம், அரசியல்வாதியை புகழ்றோம், மந்திரி புகழ்றோம். புகழ்றதுக்கு ஒரே பொருள் தான் உண்டுன்னாரு சுவாமி தான். என்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறைநான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால் ஏழையேன் என் சொல்லி எத்துகேன். அதனால பூமி மேல புகழ். அப்ப புகழுக்கு உரியவன் யாருன்னா சுவாமி தான். அதுதான் வந்து சொன்னார். இந்த கரங்குவிவார் முகிலும் கோன்கள சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் அப்படின்னா வந்து புகழுக்கு உரியவன் சுவாமி. அவனுடைய கலல்கள் போல் வல்க சொல்லி திறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. அப்ப வெல்க என்பது 5. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கும் சேயோன் தன் புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, திறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க சொல்லி முதல்ல 6 வாழ்க சொல்லி அந்த வெல்க என்று வெற்றி சின்னமாய், என அரசனாக வேந்தன் அப்படின்னு சொன்னதுனால வென்றோனுடைய கொற்றமாகலின் வெல்க என சொல்லப்பட்டதுன்னு சொல்லி அவனுடைய வெற்றியை வென்று வெல்க என்று சொல்லி பெருமானுடைய எல்லாமே பெருமானுடைய வெற்றி. பெருமான் கூட இருப்பதுதான் நமக்கு வெற்றி. அதனால வந்து அதை சொல்லுகின்ற விதமாக எல்லாவற்றையும் அவன் மனதாக ஏற்படுகின்ற வேகத்தை கட்டுப்படுத்துபவன், இந்த பிறவியில் இருந்து நம்மை நீக்குபவன், புறத்தார்க்கு சேயோனாய் இருந்து அப்ப அடியார்களுக்கு உள்ளே இருப்பவன், அவனை கரம் குவிந்து வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் அவர்களை மகிழ வைப்பவன், அவருடைய உள்ளத்திலேயே அவன் மகிழ்ந்து எழுந்து இருப்பவன், திறங்குவிவார் உங்க அவ்வாறு இருப்பவர்களை எல்லாம் உயர்த்துகின்ற பெரிய நற்கருணை செயலை செய்யக்கூடியவன் பெருமான் என்று கடல் வெல்க என்று 6 வாழ்க அப்புறம் 5 வெல்க என்று சொல்லி அந்த இடத்துல கொண்டது நாம் இன்னைக்கு நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் சந்திக்கும் பொழுது 8 போற்றி சொல்றார். இதன் அடி போற்றி எந்த அடி போற்றி இதெல்லாம் வரக்கூடிய வாரத்துல போற்றி என்று சொல்லி, போற்றினாலும் வணக்கம்னு அர்த்தம். அதையெல்லாம் வந்து அடுத்த வாரத்துல சிந்திக்க இருக்கிறோம். முன்னாடி ஒரே ஒரு செய்தி, ஓரிரு அன்பர்கள் இந்த மேற்கோள் காட்டுறதெல்லாம் எதுல இருந்து வருது என்று சொல்லி அந்த உரை எங்கன்னு சொல்றது நான் அவர்களுக்கு போன்ல என்ன பேசணும் உங்களுக்கு சொன்னேன். இருந்தாலும் இதுல பொதுவா சொல்லிடுறேன். மகாவித்வான் சார் தண்டபாணி தேசியருடைய உரை, பெரும்புலவர் மகாவித்வான் அருணை வடிவேல் முதலியார் ஐயா உரை, இந்த 2 உரையத்தான் மையமா வச்சு நிறைய செய்திகளை இங்க பேசுறோம். இந்த 2 உரைகளும் புத்தகங்கள் இன்றைக்கு கிடைக்கின்றன.
தண்டபாணி தேசியருடைய உரை விக்ரமசிங்க சிவஞான சுவாமிகள் பேரவை வெளியிட்டிருக்கிறார்கள், கிடைக்குது. அதே மாதிரி அருணை வடிவேல் முதலியார் உரை தருமபுர ஆதீனத்துல கிடைக்குது. அதனால இந்த புத்தகம் தருமபுர ஆதீனத்துல நேரங்க ஆதீன தொடர்பு கொண்டு வாங்கலாம். தண்டபாணி தேசியருடைய உரை சிவஞான சுவாமிகள் பேரவை ரொம்ப மலிவு விலையில அதை 600 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அதே புத்தகம் சென்னையில ஒரு பதிப்பகம் இன்னைக்கு 1400 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. அதனால யாரும் வீணா அதுல போய் வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. 600 ரூபாய்க்கு அந்த புத்தகங்கள் தண்டபாணி தேசியர் உரை வேண்டும் என்று விரும்புபவர்கள் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் அல்லது செய்தி கொடுத்தீங்கன்னா அதை உங்களுடைய கொரியர்ல நான் இங்கே அனுப்புறதுக்கு அந்த சபையை சார்ந்த செயலர் தலைவர் அவர்கள்ட்ட சொல்லி அதை ஏற்பாடு செய்ய முடியும் என்கின்ற ஒரு செய்தியையும் சொல்லி, இதற்கெல்லாம் துணையாயிருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஒருங்கிணைத்த சகோதரியாருக்கும் கலந்து சிறப்புகின்ற பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்த வாரமும் இதே சரியாக நாம் 7 துவங்குவோம், சரியாக 8 மணிக்கு நாம் நிறைவு செய்வோம் என்று சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.